ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து அந்த சிக்கன் வந்து மசாலா போட்டு எடுத்து வைக்கிற நேரம் தான். மற்றபடி வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற பிரியாணி தான் இது. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கிலோ நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸும் 1.5 கிலோ வந்து சிக்கனும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன், கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கிரஷ் பண்ண மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஷாஜிரா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து ஷாஜிரா தான் மெயினா சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் மல்லி, புதினா இது எல்லாமே நல்லா நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், ட்ரை ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நான் சேர்த்திருக்கேன். பட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல மெயின் ஐட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ஆனியன் தான். ஃப்ரைட் ஆனியன் வந்து ஒரு 3 பிடி கிட்ட நல்லா நிறையவே சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். குக்கிங் ஆயில் வந்து 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். பிளம்ஸ் தான் சேர்க்கிறேன். ஸோ இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கையால வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 ஸ்பூன் வந்து இதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே சேர்த்து தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணும். பட் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால இந்த டயத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மினிமம் நம்ம எடுத்து வச்சிடணும். அப்பதான் உள்ள வந்து அந்த சிக்கன் உள்ள வந்து அந்த மசாலாலாம் இறங்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 மணி நேரம் கிட்ட நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணுறதுக்காக நான் வந்து தண்ணி வைக்கிறேன். ஸோ தண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கன் மசாலா, அதை வந்து அந்த பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஆயிலோ கீ எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை மட்டும் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. லைட்டாக ஒரு சூடு வந்தாலே போதும். நம்ம ரைஸை வடித்து போட்டுடணும். ஸோ இந்த சைடு வந்து தண்ணி வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக ஷாஜிராவும், அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஆயிலு, உப்பு, லெமன் ஜூஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஒரே மாதிரி பிரியாணியை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும்னு சொல்லுங்க. பட் எனக்கெல்லாம் வந்து ரொம்பவே போர் அடிக்கும் ஒரே மாதிரியே பிரியாணி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா. ஸோ அதுக்காக வந்து வாரம் டிஃப்ரெண்டா நான் ட்ரை பண்ணுவேன். எப்போதும் ஒரே மாதிரிலாம் நான் வந்து செய்ய மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கறது. அப்பதான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், போர் அடிக்காத. ஒரே பிரியாணியை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஜஸ்ட் ஒரு கொதிதம் லைட்டா ஒரு சூடு தான் வந்துச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட போறேன். ஆஃப் பண்ணணும்னா சுத்தமா அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், லைட்டா சிம்ல வச்சு வச்சிருங்க. ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம குங்குமப்பூ வந்து தண்ணியில போட்டு வச்சிடலாம். இது வந்து பால்ல தான் ஊற வைப்பாங்க. பட் நான் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து குங்குமப்பூவை போட்டு வச்சுட்டேன். தண்ணியும் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ கொதி வர ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை வந்து அதுல போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 1/2 வேக்காடு தான் வேகணும். ரொம்ப நேரம் வந்துச்சு அப்படின்னாக்கா ரைஸ் வந்து குழஞ்சிரும். ஸோ நம்ம குங்குமப்பூ வந்து போட்டு வச்சிருந்தோம்ல, அதுலேயே லைட்டா வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ரைஸை வந்து நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். ஏன் அப்படின்னாக்கா வெங்காயம் தக்காளிலாம் வதக்க வேண்டிய வேலை இல்லை. இதில் வந்து தக்காளியே தேவையில்லை. தக்காளி இல்லாதப்ப நம்ம அந்த பிரியாணி செய்யறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம வந்து ரைஸை சேர்த்ததுக்கப்புறம்
அதை வந்து மல்லி புதினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம குங்குமப்பூ தண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து மல்லி புதினா அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. பட் நான் வந்து ஃப்ரைடு ஆனியன் சேர்க்க மறந்துட்டேன், லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். மேலே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆவி வந்து வெளியில போவாத நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தம்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே போல வந்து சிக்கன் வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னாக்கா சிக்கன் வந்து உடைஞ்சு போயிடும். ஒரு லைட்டா சூடு வந்தாலே போதும். சிக்கனை நம்ம வந்து ரைஸை வடிச்சு போட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி நான் வந்து வெயிட் மேலே வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பிரியாணியை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதோட ஸ்மெல். ஏன்னா நம்ம குங்குமப்பூ அந்த ரோஸ் வாட்டர் இதெல்லாம் போட்டிருந்தாமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரைஸும் வந்து கரெக்டா வெந்திருந்துச்சு. கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தக்காளிலாம் சேர்க்கறது இல்லை, எதுவுமே வதக்கி நம்ம வந்து செய்ய போகிறது இல்லை இந்த பிரியாணி. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்யும்போது சிக்கனை லைட்டாக கூட சூடு காட்ட மாட்டாங்க. அப்படியே வந்து அந்த மசாலாவிலேயே வந்து ரைஸை வந்து வடித்து போட்டுட்டு அப்படியே தம்மில் வச்சுருவாங்க. பட் எனக்கு வந்து எங்கே அது வேகாத இருந்துருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஸோ அதனால வந்து நான் லைட்டாக வந்து சிக்கனை வந்து ஒரு சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸை போட்டேன். பட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.